ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி கெடு, புதிய கட்சி திட்டம், இதெல்லாம் பேசுவதற்கு முன்பாக பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி ஆளே இல்லை, இயக்கம் எங்கள்கிட்ட தான் இருக்கு, அவர் ஒரு தனி மனிதர் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவருக்கு இந்த எலெக்ஷன்ல ரெலவன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரோட இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது இருக்கா? அது பேசப்படுமா இனி? இல்லை, பன்னீர்செல்வம் இரட்டை தலைமையாக இருக்கும்போது அதிமுக ஒரு பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க காலத்தில் இருந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சப்போர்ட் பேஸ்டு பார்ட்டிங்கிறது இருந்தது. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் 96ஆம் ஆண்டு தோல்வி அடையும் போது கூட, பர்கூரில் அந்த அம்மையார் தோல்வி அடையும் போது கூட அவங்க தலைமைக்கு 28 விழுக்காடு வாக்கு கிடைச்சிது. அந்த 28 விழுக்காடு வாக்கு அதுதான் லோவஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. அதே மாதிரி ஹையஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயும் ஜெயலலிதா அம்மையார் தான். அந்த லோவஸ்ட் ஏடிஎம்கே வந்து யூனிஃபார்மாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீராக இருந்தது. தாமரைக்கண்ணி ஜெயித்தார், சுந்தரம் இங்கே ஜெயித்தார், அங்கே கற்பசாமி, திருநாக்கரசன் 4 பேரும் ஜெயித்தாங்கன்னா எல்லா பகுதியிலிருந்து ஓட்டு பலமும் ஒரே மாதிரி இருந்தது. இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருந்த போது பொதுத்தள கட்சியாக இருந்த அதிமுகவோட தன்மை ஓபிஎஸ் விலகுனதுனால 33 விழுக்காடு இருந்த அந்த கட்சியோட பலம் 20 விழுக்காடாக குறைஞ்சிது. இதை நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு, சந்தேகமே இல்லை, ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு தான். ஆனால் 2019ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 8000 ஓட்டில் ரெட்டையில் கீழே கிடந்த எடப்பாடியில் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 50,000 ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகம்னு சொன்னால், எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கள விட ஸ்டேட் ஆவரேஜ் இதில் அவங்க நின்னதை விட தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளை ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணால் ஜெயலலிதா எம்ஜிஆரோட மேலே வந்துட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு காரணம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 10.5. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் எங்கள் சீனியர் எட்மண்ட் சார் நிற்கும்போது சுமார் 35 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே எடுத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பகுதிக்குள்ளே 8 விழுக்காடுக்கு அதிமுக போயிட்டு, ராம்நாட்டில் ராமசாமி எம்ஜிஆர் மன்றம் அவர் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது 35 விழுக்காடுக்கு மேலே இடத்துல 8 விழுக்காடுக்கு போயிட்டு, தேனியில் பிடிஆர் பழனிவேல்ராஜனை மிகப்பெரிய அளவுக்கு தோக்கடிச்ச குடலூர் ராமசாமி அவருக்கு தெரியும், 2 லட்சம் ஓட்டில் தோக்கடிச்ச அந்த பெரிய குளத்தில் 13 விழுக்காடு இதுக்கு போயிட்டு, கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்களோட ஃபேக்டர் தான். கண்டிப்பாக ஓபிஎஸ் ஃபேக்டர் தான். ஓபிஎஸ் தான் அந்த சசிகலா தினகரனுக்கு எதிராக வாளாட்டும் கேடை மாட்டுன்னு அதிமுக ப்ரொடெக்ட் பண்ணாரு. நீங்க கிட்டத்தட்ட ரவீந்திரன் துரைசாமி ஒரு 13% அதிமுக இழந்திருக்குல்ல, அந்த 13%க்குள்ள ஓபிஎஸ்க்கு கொடுக்குறீங்களா? அந்த இது 13 கொடுக்கலனாலும் அந்த 13 இழப்புக்கு அந்த அதிமுக இரட்டை தலைமைங்கிறது ஒற்றை தலைமையாகி அந்த கட்சியின் தன்மை மாறினது தான். 77, 80, 84, 89, 91, 96 அந்த கட்சி 96ல் மோசமா தோத்தும் போது கூட ஏரியா வைஸ் இந்த டிஃபரன்ஸ் கிடையாது. சோ அந்த கட்சியோட தன்மை வந்து ஒட்டுமொத்த ஒரு பொதுத்தள கட்சிங்கிற தன்மையை இரட்டை தலைமைங்கிறதுல ஓபிஎஸ் நீக்கப்பட்டது. நீங்க சொல்வது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றீங்க, 26ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றீங்களா? 26ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அவரு 13 விழுக்காட டேமேஜ் பண்ணிட்டாரு. அவர் என்னங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, அவர் அந்த இடத்துக்குள்ள ஒரு 6 எம்பி சீட்ல நின்று ஒரு 5-6% ஓட்டு எடுத்தாருன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸுங்கிறத அவரை நம்ம அங்கீகரித்து பேச முடியும். ஆனால் அவர் தான் கான்ட்ரிபியூட்டிங் காசாட்டு இந்த அதிமுகவோட இந்த ஏரியா வைஸ் பின்னடைவுக்கு ஒரு காரணம். இதுல என்டிஏ ஓட்டுல ஓபிஎஸோட கான்ட்ரிபியூஷன் பெருசு. நீங்க என்டிஏ வந்து எல்லாரும் வந்து 2014 என்டிஏயும் 24 என்டிஏயும் ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்ல மேலெழுந்த வாரியா பார்த்து பேசுற தன்மை தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஆய்வாளர்கள்ட்டே இருக்குது. நீங்க 14ல யார் யார் என்டிஏக்கு ஓட்டு போட்டா, எந்த பகுதியில் என்டிஏக்கு ஓட்டு இருந்தது, 24ல எந்த பகுதியில் என்டிஏக்கு ஓட்டு இருந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள அந்த ஓட்டு வந்தது வந்து வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம்ன்றது மோடி அவர்கள் ஆதரவு சமூகமா மாறினதுக்கு ரெண்டு பேர் காரணம் சொல்ல வரீங்க. மோடி தலைமைக்கு மாறினதுக்கு அண்ணாமலை கொடுத்த மாற்றமும் அந்த ஸ்பெசிபிக் சோசியல் கான்ட்ரிபியூஷனுக்கு ஓபிஎஸும் டிடிவியும் காரணம். என்டிஏவுக்கே முக்கியம்னு சொல்றீங்க ஓபிஎஸ்? என்டிஏக்கு முக்கியம்னா கூட என்டிஏ தலைமை வந்து அவங்கள அரவணைக்கலைங்கிறதா என்னோட தெளிவான பார்வை. அவங்க கங்கை கொண்ட சோழபுரம் தூத்துக்குடிக்கு வரும்போது அவங்கள ஒரு அரவணைச்சிருந்தா அவங்க என்டிஏ விட்டு விலையிருக்க மாட்டாங்க. ஸோ இதுல நிறைய பொலிட்டிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள பின்னி பிணைஞ்சு கிடைக்குது. கண்ணுக்கு தெரியாத நிறைய பொலிட்டிக்ஸ் இதுல வந்து பின்னி பிணைஞ்சு கிடைக்குது. இனி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கெடு வச்சாச்சு,
டிசம்பர் 15ன்னு இப்ப இல்லாட்டி பத்திரிகையாளர்கள் கேட்டா காலம் இருக்கு நாங்க முடிவு செய்வோம்னு பந்த தள்ளி விட்டுக்கிட்டே போகலாம். இப்ப அவரே ஒரு கெடு விதிக்கிறார் அப்படின்னா என்ன காரணம் இருக்கு? ஒரு தனி கட்சி அவர் ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார். ஏன்னா எடப்பாடி அவருக்கு வி பாயிண்ட் என்னன்னா, நான் ஒற்றை தலைமை ஆயிட்டேன், அந்த 20 விழுக்காடு இதுவும் நான் பிரச்சாரம் பண்ணி எனக்கு விழுந்த ஓட்டுன்னு அவர் கிளைம் பண்றாரு. ஓகே, அந்த கிளைமை நம்ம ஏத்துக்கிட வேண்டியதா இருக்குது. இதை நம்ம அக்யூஸ் பண்ணி அவரால் தன்மை மாறிட்டுன்னு சொல்லும்போது அந்த 20 ஓபிஎஸ் போன முறம் கிடைச்சது அவருக்கான ஓட்டு. 20 நீங்க வச்சுக்கங்க, இழந்த 13 எனக்கானதுன்னு சொல்லி நீ களமாட போறாரா? இழந்த 13ன்னு மீண்டும் அவருக்கு இழந்ததை ரெக்கவர் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. பட் அவரோட கணக்கு என்னவா இருக்கும்? பன்னீர்செல்வம் அவங்களோட கணக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்கு வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் அவர் போவார். அவருக்கு டிஎம்கேல இருந்து ஆஃபர் இருக்குது. அவர் இவர் துறைக்காரனா மாறுபடுவார். நான் அதுல அவர் கருத்து, சகோதரர் கருத்து, நான் அதை அவர் சுற்றில் பேசுவார். திமுக இருந்து அவர் ஆஃபர் இருக்குது. அண்ணா திமுக டைனமிக்ஸ் மாறிட்டுங்கிறது தான் திமுக இருந்து அவருக்கு ஆஃபர் இருக்குது. திமுகவில் இருந்து கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. அந்த இதுல இவரை வந்து ஜெயலலிதாவின் பரதநாட்டு பார்க்கப்பட்ட ஒரு பெர்செப்ஷனை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராட்டு பார்க்கப்படுறாங்க. மு.க. ஸ்டாலின் அதை பார்க்கிறார். இன்னொன்னு, மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவரை ஒரு அன்பழகன், ஒரு சி. சுப்பிரமணியம், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் லீடரா திறமையான ஒருத்தராட்டும் திமுக தரப்புல அவரை கருதுறாங்க. ஏன் என்டிஏ ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்களா? இனி நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எதுவும் நடக்கலான்னு. அமித்ஷா அவர்களே திரும்ப என்டிஏல கொண்டு வரலாம் முடிவு. தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் ப்ரோக்ராமுக்கு மோடி வரும்போது தினகரன் கேட்கலங்கிறாரு. இவர் கேட்டாரு, பார்த்திருக்கணும். அது பார்க்காத பட்சத்துல அது வந்து அதோட வாய்ப்புகளை வந்து மிக மிக அது வெளிப்படையா சில விஷயங்களை சொல்ல முடியலன்னு கூட அது மிகவும் சொற்பங்கிறத என் கருத்து. இது இவருக்கு வியபிள் ஒரு ஆப்ஷனா இருக்குது. அதுக்குள்ள தகுதியும் திறமையும் மிக்க வராட்டு இருக்காரு.